ஹாய். இன்னைக்கு நம்ம ரெசிபி பார்க்க போகிறது வந்து புட்டு. இந்த புட்டு ரெசிபிக்கு வந்து நான் வந்து கடையில் வாங்கின புட்டு மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். முதல்ல புட்டு மாவு இதை இந்த புட்டு மாவு தான் நான் யூஸ் பண்ணேன். அதுதான் நான் இங்கே காட்டுறேன். புட்டு ஒரு கப்பு புட்டு மாவு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு எடுத்துட்டு அது வந்து கொஞ்சம் ரவையாக இருக்கும் அந்த புட்டு மாவு. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதை லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் இதில் மிக்ஸ் பண்ணணும். அதை லேசாக க்ரம்பிள் தான் பண்ணணும். அதாவது உதிரியாக தான் இருக்கணும் மாவு. ஒரு கப்பு மாவுக்கே நிறைய புட்டு வரும். ஸோ அதனால உங்களுக்கு ஒரு கப்பு போதும். இல்லை உங்களுக்கு வேணும்னா 2 கப்பு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். அதாவது தண்ணி ஊற்றிட்டு நம்ம பிடிக்கும்போது அது வந்து கொஞ்சம் ஷேப் பிடிக்க வரணும் நமக்கு. அந்த மாதிரி இருந்தால் தான் புட்டு வந்து உங்களுக்கு மாய்ஸ்சர் இருக்கும். இல்லைன்னா மாய்ஸ்சர் இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருக்கும் புட்டு. தண்ணி உங்களுக்கு இப்போ இன்னும் அந்த ஷேப் வந்து சரியாக ஹோல்டு ஆகலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தேங்காய் போடுறேன். துருவின தேங்காய் நான் இதில் போடுறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த குழாயில் போடும்போது போட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம். இந்த புட்டு மேக்கரில் வந்து இந்த ஓட்டை இருக்கிற தட்டை வந்து உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் ஆக்சுவலாக தப்பாக பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு லேயர் வந்து தேங்காய் போடணும். தேங்காய் போட்டுட்டு அடுத்த லேயர் வந்து புட்டு மாவு போட்டுக்கோங்க. நான் இங்கே நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ரெசிபிக்கு. புட்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதே ப்ரொசீஜர், அதாவது ஒரு லேயர் தேங்காய், கொஞ்சம் புட்டு மாவு, கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, திருப்பி கொஞ்சம் தேங்காய், திருப்பி கொஞ்சம் புட்டு மாவு, இப்படியே போட்டுட்டே வாங்க. அப்போ ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஃபில் ஆனதுக்கப்புறம் இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி குக்கரில் நீங்கள் ஆவியில் வைக்கணும். இந்த புட்டு மேக்கர் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக நம்ம இந்த ஒரு கரண்டியில் வச்சு பண்ணுற மாதிரி கூட ப்ரொசீஜர் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ரெசிபி அந்த மாதிரி அந்த கரண்டியில் பண்ணி புட்டு வேணும் அப்படின்னா அது கூட நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். நான் இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு கரெக்டாக 7 to 8 minutes கணக்கு வச்சுக்கோங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 2 minutes ஜாஸ்தி கூட வச்சுக்கோங்க. ஆனால் கம்மியாக வைக்காதீங்க. ஏன்னா பாருங்கள், என்னுடைய ஃபஸ்ட்டு இது வந்து நான் வந்து சீக்கிரமே எடுத்துட்டேன். கொஞ்சம் ஆர்வத்தில் வந்து சீக்கிரமே எடுத்துட்டேன். வெந்திருக்கும்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். அது வேகலை. அது அப்படியே உடஞ்சி வந்துடுச்சு. ஷேப்பே வரல. ரெண்டாவது எடுக்கும்போது நல்லா ஷேப் வந்தது. இந்த மாதிரி இதே மாதிரி தான் சம்பா புட்டு மாவுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். சம்பா புட்டு மாவு நான் இங்கே 3/4 கப்பு மட்டும்தான் எடுத்தேன். நாங்கள் வந்து வெள்ளை புட்டு நிறையா பண்ணேங்கிறதுனால சம்பா புட்டு கொஞ்சமாக தான் எடுத்தேன். அதுலேயும் உப்பு தூவிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதை வந்து புட்டு மாவு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து ரொம்ப கொஞ்சமாக தேங்காய் இது பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிக்க வரணும். எந்த புட்டு மாவாக இருந்தாலும் பிடிக்க வரணும். இந்த மாதிரி பிடிக்க வந்துட்டாலே உங்களுக்கு புட்டு வந்து கரெக்டாக ஷேப் ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் நான் வந்து ஒயிட் சுகர் போடுறேன். நான் இந்த ரெசிபிக்கு வந்து இந்த சம்பா புட்டு மாவுக்கு வந்து ஒயிட் சுகர் போடுறேன். நான் ஒரு லேயர் இப்போ பாருங்கள், கரெக்டாக நான் தேங்காவை கீழே போடுறேன், புட்டு மாவு மேலே போடுறேன், அடுத்தது சீனி போடுறேன். சீனி போட்டுட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி நம்ம வேக வைக்கணும். ஸ்டீம் பண்ணணும். ஸ்டீம் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து இந்த புட்டும் கரெக்டாக ஆகிடும். கரெக்டாக அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன டிப் இந்த இதில் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி குழாயில் வந்து இந்த மாதிரி போடும்போது நீங்கள் அமுக்காதீங்க. அந்த மாவையும் சுகர் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அமுக்காதீங்க. அமுக்குனீங்கன்னா உள்ளே ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும்.
அது அப்புறம் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்படும். அதனால இந்த மாதிரி லைட்டாக அது ப்ரெஸ்ஸே பண்ணாதீங்க. ப்ரெஸ் பண்ணாமல் அதை அப்படியே ஃபில் பண்ணிட்டு மட்டும் இது பண்ணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதையுமே 7 to 8 minutes இல்லைன்னா 8 to 10 minutes கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அருமையான டேஸ்டியான 2 புட்டுமே ரெடி ஆகிடும். இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈவினிங் டிஃபன் டைமுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ஃபேவரட் எதுவாக இருந்தாலும், இது உங்களுக்கு சுகர் பிடிக்காதுன்னா சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இதை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Yes!